நமது ரேடியோ ரிவிட் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரேடியோ ரிவிட் சேனல். இந்த சேனலில் நம்ம ரிவிட் மென்பொருள் பற்றிய டுட்டோரியல்ஸ் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த டுட்டோரியலில் நான் எதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ரிவிட்டில் ஆட்டோமேஷன் டூல்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆட்டோமேஷன் டூல்னால் என்ன, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இது எங்கே இருக்குது, இந்த டூலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், புரியாதவங்க புரிஞ்சுக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரிவிட்டில் இருக்கேன். முதல்ல இந்த டூலோட பேர் என்ன அப்படின்னா, டைனமோ அப்படிங்கிறதான் இந்த டூலோட பேர். இந்த டூல் ரிவிட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த டூலை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிப்பன் மெனு இருக்குது இல்லையா, இதில் மேனேஜ் அப்படிங்கிற டேப் போகணும். இதில் விஷுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்குது. இந்த பேனலில் தான் இந்த டூல் இருக்குது, டைனமோ அப்படிங்கிறது. இதுதான் அந்த ஆட்டோமேஷன் டூல். இந்த டூலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டைனமோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டைனமோ லான்ச் ஆகும், டைனமோ ஓப்பன் ஆகும். இந்த டைனமோ அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் டூல். டைனமோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெளியே தனியாக ஓப்பன் பண்ண முடியாது, ரிவிட்டுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் டைனமோ. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுங்களா, டைனமோ இப்படி தான் இருக்கும். இது ரீசன்ட் ஃபைல்ஸ். நீங்கள் என்ன ஃபைல்ஸ் எல்லாமே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டைனமோ ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறதுக்கு லைப்ரரி ஓப்பன் ஆகும். டைனமோ ப்ரோக்ராமோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .dyn .dyf .dyn .dyf இதுதான் டைனமோட ஃபைல்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ஃபைல்ஸ் தான் ஓப்பன் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிறது புதுசாக டைனமோ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் நியூ. மேலே பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்கும், அதுக்கப்புறம் டூல் பார் இருக்கும். நான் இந்த ரீசன்ட் ஃபைல்ஸில் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். செக்ஷன் பாக்ஸ் லெவல் அப்படிங்கிற இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு வார்னிங் காட்டும் ரிவிட் டைனமோ. இதை நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே கேட்டகரிஸ் இருக்கும். டிக்ஷனரி ஒரு கேட்டகரி, டிஸ்பிளே ஒரு கேட்டகரி, ரிவிட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிஸுக்குள்ளே சப் கேட்டகரிஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற சப் கேட்டகரி, செலெக்ஷன் அப்படிங்கிற சப் கேட்டகரி. ஒரு சில சப் கேட்டகரிஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்ஸ் இருக்கும். ஒரு சில சப் கேட்டகரியில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சப் கேட்டகரி இருக்கும். இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது லைப்ரரி, மேலே இருக்கிறது மெனு பார், அடுத்து இருக்கிறது டூல் பார், சென்டரில் இருக்கிறது கேன்வாஸ். இந்த கேன்வாஸில் தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ரைட் சைடில் ஒன்று பாப்பப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா சைடு பார். இதில் இப்போ 3 இன்டு மார்க் இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு நோடு இருக்குது, இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் ஒரு நோடு இருக்குது. இந்த 3 நோடு தான் இங்கே இன்டு மார்க்கில் காமிக்குது. இது ஏன் இன்டு மார்க்கில் காமிக்குது அப்படின்னா, இந்த 3 நோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் நோடு. இது கஸ்டம் நோடு. இந்த கஸ்டம் நோடு இந்த டைனமோவில் இல்லை. அதனால தான் இது இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது. உங்களுக்கு ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இன்டு மார்க்கில் இருக்கும். இந்த மாதிரி இன்டு மார்க்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல
இன்ஸ்டால் ஸ்பெசிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் காமிக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் இந்த பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இதில் மேனுவல் ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் மேனுவல் அப்படின்னு இருக்குது, ஆட்டோமேஷன் அப்படின்னா இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். டைனமோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்னு இருந்துச்சுன்னா ரிவிட் வந்து ரன்னிங்லேயே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். ரிவிட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை டைனமோ எடுத்துக்கிட்டே இருக்கும். மேனுவல் அப்படிங்கிறது நீங்கள் ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். நான் வந்து ஒரு சின்ன டிப்பு கூட தாரேன் இந்த வீடியோவில். இப்போ இந்த இடத்துல பேக்கேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டைனமோ நோட்ஸும் இதில் டிஸ்பிளே ஆகும். தேவையான பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த வீடியோவோட ஃப்ரீ டிப் உங்களுக்கு. நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறேன். டெலீட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 தான் இருக்குது. இதோட பேர் தான் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே இந்த லைப்ரரியிலேருந்து எடுக்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே இந்த லைப்ரரியிலேருந்து எடுக்க முடியும். நான் வந்து இந்த நோட்ஸை தான் எடுத்திருக்கேன். 2 நோடுக்கும் இடையில ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் மாதிரி வரும், ஆர்க் மாதிரி வரும். இதோட பேர் என்ன அப்படின்னா கனெக்டர். இந்த ஆர்க்கு ஸ்ப்ளைன் மாதிரி வாரதுக்கு பேர் என்ன அப்படின்னா கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு சில பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3D வியூக்கு போகிறது. டைனமோ கோட்லேயும் 3D வியூ இருக்குது. அதுக்குள்ளே போகிறது தான் இந்த பட்டன். இதை கிளிக் பண்ணினா நோட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். நான் காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ரிவிட்டில் ஆர்கிடெக்சர் டேப் போகிறேன், வால் கிளிக் பண்ணுறேன். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ WA, வால் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வால் ட்ராப் பண்ணுறேன். 3D காமிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வால் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல போகிறேன். இப்போ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. நான் ஜஸ்ட் ரன் கொடுக்குறேன். எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா இந்த நோடு எதுவுமே இந்த வாலை எடுக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு. அதனால டிஸ்பிளே ஆகாது. ஆனால் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இது வந்து 3D வியூஸ். ரிவிட்டுக்குள்ளே இந்த டைனமோ என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதை வந்து 3Dக்குள்ளே காமிக்கும். டைனமோவோட 3Dயில் காமிக்கிறது தான் இந்த பட்டன். இது பார்த்திங்கன்னா கிராஃப் வியூ. நம்ம நோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான வியூ தான் இந்த வியூ. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூம் டு ஃபிட். இந்த டைனமோட கேன்வாஸை பொறுத்து இந்த ஜூம் டு ஃபிட் ஒர்க் ஆகும். நான் இப்போ இது மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ஜூம் டு ஃபிட் கொடுத்தேன்னா சென்டரில் வந்துடும். பார்த்தீங்களா? இதுதான் இது. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது ஜூம் இன் பண்ணுறதுக்கு, மைனஸ் அப்படிங்கிறது ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பேன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ் ஜாமெட்ரி ஸ்கேலிங். இது என்ன அப்படிங்கிறது நான் ஃப்யூச்சர் டைனமோ வீடியோஸ் போடும்போது சொல்லுவேன். அப்போ தான் இது புரியும். 3Dயில் போகும்போது இதில் அடிஷ்னலாக ஒரு டூல் வரும், ஆர்பிட். இதை கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிட் ஆகும். இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண நோட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பட்டன். சரிங்களா? சரி, நான் நோட்ஸ் வியூ போகிறேன். இதை வந்து மினிமைஸ் பண்ணுறேன், ஜூம் டு ஃபிட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற 2 நோடையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் இருக்கிற 2 நோட்ஸுமே என்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா செலக்ட் மாடல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுங்கள். எலிமெண்ட் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது
தெரிஞ்சவங்க இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸை பார்த்து. ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். நான் ரன் கொடுக்குறேன். ரன் கிளிக் பண்ணிட்டேன்னா டெலீட் ஆயிடுச்சு பாருங்கள். வால் வந்து டெலீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் வந்து ரிவீட்டில் டெலீட் பட்டன் கொடுக்கல, டெலீட் கிளிக் பண்ணல, டைனமோவில் ரன் மட்டும்தான் கொடுத்தேன். வால் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து டைனமோ நோட்ஸ் ஒர்க் ஆகும். இந்த நோடு வந்து வேலை என்ன அப்படின்னா டெலீட் பண்ணுறது. ஆனால் இந்த ஃபைலில் ஒரு எரர் இருக்குது. டெலீட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த ஃபைலோட நேம். ஆனால் மெட்டீரியல்ஸ் டெலீட் பண்ணுறதுக்கு தேவையான எந்த நோட்ஸுமே இல்லை. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த நோட்ஸை வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடிட் பண்ணுறது முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம். மேனேஜ் போகிறேன், மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன். மெட்டீரியல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே ஈஸியாக டெலீட் பண்ணுறதுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு வழி தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் போடுங்க. அதாவது இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் கிளிக்கில் எல்லா மெட்டீரியல்ஸுமே டெலீட் பண்ணணும். அப்படின்னா அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த நோடை நான் எடிட் பண்ணுறேன். அதை கேன்சல் கொடுத்துட்டு எடிட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மெட்டீரியல்ஸை காமிக்கிறேன். எந்த மெட்டீரியல்ஸுமே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ காமிக்குது. இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த ரிவிட்டில் மெட்டீரியல்ஸை வந்து ஈஸியாக எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் டைனமோனா என்ன, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோட்ஸ் இல்லைன்னா அந்த நோட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.